பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அவருடைய இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராகவும் உங்களுடைய குடும்பத்திற்கு நேராகவும் கடந்து வருகிறது. இந்த வார்த்தை கடந்து வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஒரே ஒரு வார்த்தையை கிரயமாய் சொல்லுகிறது: கர்த்தரோடு உரையாட உபவாசியுங்கள். நேற்றைய தினத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரோடு உறவாட உபவாசியுங்கள் என்று பேசினார். இந்த நாட்களில் அவர் உங்களோடு பேச இருக்கிற வார்த்தை கர்த்தரோடு உரையாட உபவாசியுங்கள். கர்த்தரோடு உரையாடும் பொழுது நம்மளுக்கு என்னெல்லாம் சம்பவிக்கிறது, நமக்கு என்னெல்லாம் அவர் கொடுக்கிறார், அவர் கொடுக்கும் பொழுது எவ்வளோ பாக்கியமாக இருக்கிறது, அவர் நம்மளோடு உறவாடும் பொழுது அந்த பலன் நமக்கு எப்படி இருக்கிறது, அந்த சந்தோஷம் எப்படி இருக்கிறது, அந்த ஆறுதல் எப்படி இருக்கிறது, அந்த மாற்றம் எப்படி இருக்கிறது என்று ஒரு சில வேத வசனத்தின் மூலியமாய் நாம் தியானித்து பார்ப்போம். இந்த தியானம் கர்த்தரோடு உரையாடுகிறதற்கு உண்டான ஒரு தியானமாக இருக்கிறது. நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து பார்ப்போம். அந்த வேத வசனம் நமக்கு அழகும் கிரயமாய் கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்க கேட்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், அதில் 9வது வசனமும் 11வது வசனமும் தெளிவாய் சொல்லுகிறது: மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது, கர்த்தர் மோசேவோடே பேசினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. 11வது வசனம்: ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசேவோட முகமுகமாய் பேசினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். தெளிவும் கரையுமாய் கற்றுக் கொடுக்கிறது. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது, கர்த்தர் மோசேவுடனே பேசினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கூடார வாசலிலே நீங்கள் அவர் கூட உரையாடுகிறதற்கு உண்டான ஒரு உபவாசம் தேவை. நீங்கள் உபவாசித்து அவருடைய சமூகத்தில் கிரயமாய் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களோடு உரையாடுவார். நீங்கள் அவரோடு உரையாடுகிறதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களோடு உரையாடுவார், அவர் உங்களோடு பேசுவார். என்ன அழகா அதில் சொல்லப்பட்டது பாருங்க. கூடார வாசலில் நின்றது, கர்த்தர் மோசேயுடனே பேசினார். உரையாடல் என்றால் பேசினார். அவர் பேசுவார், அவர் பேசுகிற தெய்வம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரோடு பேச விரும்பும் பொழுது மட்டும்தான் அவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் அவரோடு எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபவாசித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கண்களை மூடி கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவர் உங்களோடு உரையாட ஆரம்பித்து விடுவார். நீங்கள் அவரோடு பேச நீங்கள் முதலாவது ஆயத்தமாக வேண்டும். அந்த ஆயத்தம்தான் உபவாசம். அந்த உபவாசத்தை நீங்கள் எடுத்து அந்த உபவாசத்தின் நாளில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்குரிய காரியங்களை, உங்களுக்குரிய தரிசனங்களை, உங்களுக்குரிய மகிமைகளை, உங்களுக்கு உண்டான அநேக பாக்கியங்களை உங்களோடு உரையாட ஆரம்பித்து விடுவார். அப்பதான் நீங்க கேட்க முடியும். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசேயுடனே முகமுகமாய் பேசினார். மோசே பாருங்க, உபவாசம் இருந்து அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த உபவாசத்தின் மித்தம் முகமுகமாய் ஒரு உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடல் தான் அந்த 10 கட்டளைகளை வாங்குகிறதற்கு உதவியா இருந்தது. முதல்ல ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசம் முதலில் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நம்ம நேற்றைய தினத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தரோடு உறவாட உபவாசியுங்கள், அவருடைய உறவுக்காக உபவாசிக்க வேண்டும். இந்த நாட்களில் ஆவியானவர் உங்களோடு பேச இருக்கிற வார்த்தை கர்த்தரோடு உரையாட. உறவு கிடைக்கும் பொழுது ஒரு உரையாடல், ஒரு பேச ஆரம்பிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு உறவு கிடைக்கும் பொழுது அந்த உறவு கூட எப்படி பேச ஆரம்பிக்கிறோமோ அதே போல கர்த்தருக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த உறவுக்கு பின்னணியில் மாத்திரமே ஒரு உரையாடல், ஒரு பேசும் காரியங்கள். உங்களை குறித்து நீங்க அவர்கிட்ட பேசலாம், அவர் உங்களுக்கு என்று செய்ய இருக்கிற காரியத்தை அவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் 2 பேரும் மாத்தி மாத்தி உரையாட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம்
விசுவாசம் இருந்து உடைய சமூகத்திலே அந்த வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்குது? மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி, மேகஸ்தம்பமும் அவர்தான், அக்னி ஸ்தம்பமும் அவர்தான். அவரே உங்களோடு உரையாட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உபவாசத்தை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அந்த உபவாசம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது மனுஷனை பிரியப்படுத்துகிறதற்காக அல்ல, மற்றவர்களை பிரியப்படுத்துகிறதற்காக அல்ல, என் தெய்வத்தை பிரியப்படுத்தத்தக்கதான உபவாசத்தை நீங்கள் அங்கீகரித்து அந்த உபவாசத்தின் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது அவருக்கும் உங்களுக்கும் ஒரு உரையாடல் நடக்குகிறது. அந்த உரையாடில் அவர் உங்களோடு கூட பேசுவார். உங்க மேல இருக்கிற தரிசனத்தை பேசுவார், உங்க மேல இருக்கிற திட்டத்தை பேசுவார், உங்க மேல வைத்திருக்கிற அநேக நல் காரியத்தை பேசுவார். அப்படித்தான் மோசே முகமுகமாய் பேசுகிறதற்கு உண்டான ஒரு உறவுகளை உபவாசத்தின் மித்தம் சீனாய் மலையில் உட்கார்ந்து அந்த உபவாசத்தை அங்கீகரித்தார். அந்த உபவாசத்தின் மித்தம் மோசேவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டது. அந்த உறவின் மித்தம் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உரையாடலில் என்ன ஒரு காரியம் நடந்தது என்று கேட்டால், ஒரு ஆசீர்வாதமான நல் காரியத்தை பெற்றுக்கொண்டு மோசே சீனாய் மலையை விட்டு இறங்கி வந்தார். மேக ஸ்தம்பமாய் வந்து உங்களோடு பேசுவது அதிக உறுதி. ஒன்னே ஒன்று, உபவாசத்தை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே விட்டு விடாதீர்கள். உபவாசத்தை இறுக பிடித்து உபவாசத்தில் உண்மையும் கிரயமாய் நடங்கள். அந்த உண்மை இருக்கும் பொழுது மாத்திரமே அந்த உண்மை உள்ள நியாயாதிபதி உங்களோடு வந்து உரையாடுவார், உங்களோடு பேசுவார், உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவருடைய வழியிலே கிரயமாய் நடத்துவார். அப்படியே நீங்க இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதில் 29வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே சாட்சி பலகையில் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசமாக இருப்பதை அவன் அறியாதிருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல மணி நேரம் நம் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரை அதிகமாய் நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய முகம் பிரகாசமாகும். கர்த்தருடைய திரு வசனத்தை நீங்கள் ஜெபத்திலே உட்கார்ந்து அமர்ந்து உபவாசத்தோடு நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அந்த வார்த்தையே, பிரசன்னம் நிறைந்த வார்த்தையை உங்களை பிரகாசமாக்கிவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முதல் படி, அவருக்குள்ள ஒரு உறவும் அவருக்குள்ள ஒரு உரையாடுதலும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் அவர்கிட்ட நெருங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் முழுக்க முழுக்க அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும். இந்த நாட்களில் நீங்கள் ஒரு குடும்பத்தோடு அல்லது மற்ற நண்பர்களோடு நீங்கள் பழகும் பொழுது அவர்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் பழகுவார்கள். ஆனால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களுக்கு நீங்கள் இப்படி பேசும் பொழுது அந்த ஆவிக்குரிய அண்ட சராசரத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தினிடத்தில் அந்த நல் பரிசுத்த ஆவியானத்தில் நெருங்கும் பொழுது அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதன் பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும். கட்டளையை சொல்லியிருக்கிறார், நியாயங்களை சொல்லியிருக்கிறார், உபவாசிக்க சொல்லியிருக்கிறார், பரிசுத்தமா இருக்க சொல்லியிருக்கிறார், உங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மாத்திரமே அவர் உங்களோடு உறவாடுவார், உரையாடுவார். உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். அவருக்கு பிடித்த மாதிரி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், மோசே எப்படி குசியாமலும் குடியாமலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசத்தின் பின்னணியில் ஒரு உறவும் ஒரு கட்டளையும் ஒரு நியாயமும் அவரிடத்தில் வருகிறது. அவரிடத்தில் அது மாத்திரமில்லை, வரும் பொழுது அவருடைய முகமும் பிரகாசமாக இருந்தது. அந்த பிரகாசத்தை மோசே அறியாமல் இருந்தாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே அறியாம இருக்கிறது போல நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் அது தெரியாது. உங்களை சுற்றி இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு தெரியும், உங்களுடைய கணவனுக்கு தெரியும், உங்க மனைவிக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும், நீங்க வேலைக்கு போற வேலை ஸ்தலத்தில் தெரியும், படிக்கிற இடத்துல தெரியும், உங்க டீச்சருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். முன்ன இருந்ததை விட இவருடைய முகம் நல்ல பிரகாசமா இருக்குது, நல்லா இருக்கிறாளே, பார்க்கறதுக்கு நல்ல கலையா இருக்கிறாளே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி பழகும் பொழுது மாத்திரமே அவர் கூட
நீங்கள் உரையாடும் பொழுது மட்டுமே, அவருக்குள் உங்களுக்கு ஒரு உறவு வரும் பொழுது மட்டுமே உங்களுடைய முகம் பிரகாசமா இருக்குமாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்திலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு காரியத்தை ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். அங்க ஒரு உரையாடல் நடக்குகிறது. 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிச்சு பாருங்களே, என்ன நடக்குதுன்னு. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உபவாசத்தில் இருந்து உங்களிடத்தில் அவர் கொடுக்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டு போய் மற்றவர்களிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது, அந்த பிரகாசத்தோடு, அந்த பிரசன்னத்தோடு, அந்த உபவாசத்தோடு நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது அவர் உங்களோடு கூட மறுமொழியா நிற்கிறாராம். நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தையோடு அவர் கலந்திருக்கிறாராம். நீங்கள் பார்க்கும் பொழுது உடைய பார்வையோடு அவர் கலந்திருக்கிறாராம். நீங்கள் சிந்திக்கும் பொழுது உடைய சிந்தனையோடு அவர் கலந்திருக்கிறாராம். பாருங்க, மோசே உபவாசத்தோடு ஒரு இடத்தில் போய் உட்கார்ந்து சீனாய் மலையிலிருந்து அவர் பேசுகிறதை முகமுகமாய் கேட்டு, முகமுகமாய் பார்த்து, அந்த வார்த்தைகளை வாங்கி கொண்டு வந்து ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது, மோசே பேசும் பொழுதே மோசேவினுடைய பின்னணியில் அவர் மறுமொழியாய் நின்றாராம். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன ஒரு சந்தோஷமான ஒரு வசனம் பாருங்க. இந்த நாட்களில் நீங்கள் உபவாசம் இருந்து அவர் கூட ஒரு உறவு கிடைச்சி அவரோடு நீங்கள் உரையாடும் பொழுது, நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் பின்னணியில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் எங்க போனாலும் உடைய பின்னணியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை கைட் பண்ணுவார். நீங்க இதை பேசுங்க, இதை பேசாதீங்க, இதை சொல்லுங்க, இதை சொல்லாதீங்கன்னு உங்களை பத்திரமா கைட் பண்ணுவாராம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், அவருடைய உறவு, அவருடைய உரையாடுதல். அவர் உங்களோடு பேசும் பொழுது மாத்திரமே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். என்ன அழகா சொல்லப்படுது பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு பின்னணியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இருந்ததாம். என்ன ஒரு அழகான வசனம் பாருங்க. வார்த்தையா அப்படியே நீங்க பிலீவ் பண்ணி இந்த வார்த்தையை கிடைத்த உடனே உங்களுக்குள் உட்கொண்டு ஒரு இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள்ளுங்கள். நீங்களும் தயவு செய்து உபவாசம் இருந்து உண்மையும் உத்தமமாய் அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். இந்த ஜெபத்தினுடைய பின்னணியில் அவர் உங்களோடு பேசுவார். அவர் உங்களோடு கூட வருவார். அவர் உங்களோடு ஒரு உறவு வைப்பார். அவர் உங்களோடு பேச ஆரம்பித்து விட்டாரானால் உடைய வாழ்க்கை சரித்திரங்கள் மாறும். உடைய வியாதிகள் மாறும். உடைய சஞ்சலங்கள் மாறும். உடைய தவிப்புகள் மாறும். உடைய மரண கண்ணிகள் மாறும். உடைய வியாதியின் படுக்கை மாறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் அவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். உபவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அந்த உபவாசத்தை தயவு செய்து நீங்கள் அங்கீகரித்து, அந்த உபவாச நாளை ஒரு நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் உபவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வாராம். அவர் செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் அவர் செய்யாமல் இருப்பாரோ? உரையாடுவேன் என்று சொல்லிவிட்டாரானால் நிச்சயமாய் உரையாடுவார். உறவோடு வருவேன் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமா உங்களோடு கூட ஒரு உறவு வைப்பார். அந்த உறவு பரலோகத்துக்கும் உங்களுக்கும் உரிய ஒரு உறவா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன சம்பவிக்க போகிறது, அடுத்தது உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன காரியத்தை வாக்கிய செய்ய போகிறார், உடைய வழியில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இருக்கிறது என்று எல்லாவற்றையும் தெளிவும் கிரயமாய் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுகிறதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களோடு ஒரு உறவு வைக்கணும்னு விரும்புகிறார். அவர் உங்களோடு பேசணும்னு விரும்புகிறார். அவர் உரையாட வேண்டும். அவருடைய உறவு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உபவாசத்தை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அதே வேதத்தில் புதிய ஏற்பாடு காலத்தில் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் இன்னொரு உறவு நடந்தது, இன்னொரு உரையாடல் நடந்தது. அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்களே. அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் 7வது வசனமும் 30வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்க கேட்போமே. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியட்சமாக
தரிசனங்களை கண்டு. இந்த தரிசனத்தை பார்க்கிறாரு, அதாவது கொர்நேலியு அவருடைய தரிசனத்தை பார்க்கிறாரு. அடுத்தது பாருங்க, அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. அதாவது தான தர்மங்கள் நம்ம செய்யும் பொழுது அந்த தான தர்மங்கள் சும்மாய் போவாது, அவருடைய சந்நிதியில் போய் எட்டும். வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாமா. தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு ஏழை உங்களை பார்த்து கை நீட்டி விட்டால் அந்த கை நீட்டும் பொழுது அவர்களை நீங்கள் மறுதளித்து விட்டு போகாமல் அந்த ஏழைக்கு நீங்கள் உதவி பாருங்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது என் தேவனுக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறீர்களாம். அதுதான் இந்த வேத வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சன்னதி வரைக்கும் போகுதுன்னு சொன்ன, அவருடைய சன்னதியில் உங்களுக்குரிய காரியத்தெல்லாம் எழுதி வைத்திருப்பார். அப்படியே 7வது வசனத்தை பாருங்க. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவ தூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, தேவ பக்தியா யார் இருக்கிறாரோ அவரை அழைத்து என்ன சொல்றாரு பாருங்க. 30வது வசனத்துல அங்க தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பதாக நின்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ தூதர் வந்து சந்தித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ தூதர்கள் வந்து பார்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொர்நேலியு உபவாசத்தோடு இருந்து பண்ணின ஜெபம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களை அவர் சந்திப்பது அதிக உறுதி. உபவாசத்தோடு நீங்கள் அவருடைய சமூகத்தில் அமர்வது அவர் உங்களை சந்திக்கிறதற்கு நல்ல ஒரு வழியாயிருக்கும். தயவு செய்து நீங்கள் உபவாசித்து அவருடைய சரீரத்தை எல்லாம் ஒடுக்கி அவருடைய சமூகத்தில் உபவாசித்து பாருங்கள். கொர்நேலியு சந்தித்த தேவ தூதர்கள், கொர்நேலியுடைய எல்லா தான தர்மத்தையும் பார்த்த கர்த்தர் அப்படியே உங்களுடைய காரியத்தையும் அவர் பார்ப்பாராம். அதாவது இந்த தவ காலத்திலே நீங்கள் தயவு செய்து அவருடைய வார்த்தையை அடுத்தவர்களுக்கு சொல்லி கொஞ்சமாவது தான தர்மங்கள் பண்ணுங்கள். ஏழைக்கு உதவுங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் நீங்க பண்ணும் பொழுது தயவு செய்து இந்த உபவாசத்தை மறந்து விடாதீர்கள். இந்த உபவாசத்தின் நாளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் அங்கீகரித்து அந்த உபவாசத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது தேவ தூதர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு கிடைக்கும். தேவ தூதர்களும் நீங்களும் நிச்சயமாய் உறவாடலாம். உங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு உரையாடல் நடக்கும். உங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு உறவு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமில்லை. உபவாசம் என்பது ஏதோ வீணாய் சொல்லிவிட்டு ஏதோ வீணாய் ஒரு காரியத்தை யோசித்து போய் கொண்டிருக்கிறதல்ல. உபவாசம் இருக்கும் பொழுது தான தர்மங்கள் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். அதிக நேரம் அவரோடு நீங்கள் தரித்து நிற்க வேண்டும். மோசே தரித்திருந்தது போல, கொர்நேலியு தரித்திருந்தது போல நீங்களும் தரித்திருந்து பாருங்கள். அவர் உங்களோடு நிச்சயமாய் உறவாடுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வேத வசனம் இந்த காலை வேளையில் உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது? உபவாசம். உபவாசம் என்பது அவரோடு உறவாடுவதற்குண்டான ஒரு ரூட். அந்த ரூட்டை இந்த காலை வேளையில தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். நேற்றைய தினத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அவரோடு உறவாட உபவாசியுங்கள் என்று சொன்னார். ஆனா இந்த நாட்களில் என்ன சொல்றார்? அவர் கூட நீங்கள் உரையாடுகிறதற்கு உபவாசம் வேண்டுமா? இந்த உபவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி உபவாசம் இருக்கணும் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த மாதிரி காலை வேளையில் அவருடைய உபவாசத்தை குறித்து உங்களுக்கு அவர் எனக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை உங்களுக்கும் நான் கற்பிப்பேன். நீங்கள் கேட்டு மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி வையுங்கள். மற்றவர்களும் அதை கேட்டு உபவாசம் இருந்து அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். இந்த வசனத்தை எல்லாம் தியானம் பண்ணி பாருங்க. இந்த வசனத்தின் பிரகாரம் தேவன் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, என்ன நோக்கத்திற்காக இந்த வேத வசனத்தை கொடுக்க சித்தமா இருந்தீர் எனக்கு தெரியாது. வேத வசனத்தை இந்த பிள்ளைகளுக்கு நேராக இந்த காலை வேளையில் அனுப்பியிருக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரும் இடத்தில் வந்து உபவாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியா இருக்கட்டும். ஒவ்வொருவரோடும் நீர் உறவாடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த உறவுகளை இந்த வசனத்தின் மூலமா இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.